ஸ்லீப்பிங் பியூட்டி. ஒரு காலத்துல கருணை உள்ளம் கொண்ட புத்திசாலி மகாராஜா பெரிய ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு வந்தாரு. ஆனா அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லைங்கிறது தான் மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் வருத்தமாயிருந்தது. ஆனா ஒரு நாள் அவங்க ஆசை நிறைவேறுச்சு. அவங்களுக்கு ஒரு அழகான மகள் பிறந்தா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்மளுடைய குழந்தை ரொம்ப ரொம்ப அழகா இருக்குல்ல. இதுக்கு மேல இந்த உலகத்துல எனக்கு வேற எந்த ஆசையும் இல்ல. நாம இந்த சந்தோஷத்தை கொண்டாடி ஆகணும். இத நாம பெரிய விழா மாதிரி கொண்டாடணும். நாம அந்த விழாவுக்கு கண்டிப்பா எல்லாரையும் அழைக்கணும். இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என் குழந்தைய வாழ்த்தணும்னு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன். மகாராஜா அவருடைய சேவகர்கள் கிட்ட கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னாரு. எல்லாரையும் வந்து குழந்தைய ஆசீர்வதிக்குமாறு உத்தரவிட்டாரு. ஃபேரிஸையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனா ராஜாவோட சேவகர்கள் காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு வந்த ஒரு ஃபேரியை இன்வைட் பண்ண மறந்துட்டாங்க. அவ கொடூரமான குணம் படைச்சவளா இருந்தா. கொண்டாட்டங்கள் நடந்தப்ப எல்லா ஃபேரிக்களும் அந்த குழந்தைய ஆசீர்வதிக்க வந்தாங்க. இந்த குழந்தை என்னைக்கும் அழகோட இருக்கணும். இந்த குழந்தை அன்பான குழந்தையாவும் எல்லாருக்கும் பிடிச்சமான குழந்தையாவும் இருக்கணும். அதான் என் ஆசை. திடீர்னு அந்த மோசமான ஃபேரி மகாராணி கிட்ட போனா. இந்த விழாவுக்கு என்ன அழைக்காம என் கோவத்துக்கு நீங்க ஆளாயிட்டீங்க. எல்லாரும் அந்த குழந்தைய வாழ்த்துறாங்க. நான் அவளுக்கு சாபம் கொடுக்க போறேன். இவளுக்கு 16 வயசு ஆகும்போது ஸ்பிண்டோல தன் கைகளை பறி கொடுத்து இவ இறந்து போயிடுவா. என்ன சொல்றீங்க? எதுக்காக இந்த சாபம்? வேண்டாம் வேண்டாம், எங்களை மன்னிச்சிடுங்க. உங்களை கூப்பிடாம விட்டது தப்புதான். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எங்களை கண்டிப்பா நீங்க மன்னிச்சே ஆகணும். ரொம்ப வருஷமா தவம் இருந்து இப்பதான் எங்களுக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கு. எங்களோட சந்தோஷத்தை நீங்க பறிச்சிடாதீங்க. தயவு செஞ்சு கேக்குறேன், உங்க சாபத்துல இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். வேற வழியே இல்ல. அப்படி சொல்லிட்டு அந்த மோசமான ஃபேரி அந்த இடத்தை விட்டு போயிட்டா. எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. பாவம், இந்த குழந்தைக்கு இப்படியா நடக்கணும்? ஆனா அவ ஒன்னும் தேவதை இல்லையே. அவ சொன்ன மாதிரி நடக்கும்னு எனக்கு தோணவே இல்ல. அதனால நாம பயப்பட வேண்டாம். இல்ல இல்ல, அவங்க கோபத்துல கொடுத்த சாபம் கண்டிப்பா பலிக்கும். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தேவதைகளே, நீங்க தான் எங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லணும். உங்களை நம்பிதான் இருக்கும். எல்லா ஃபேரிஸும் ஒன்னு சேர்ந்து என்ன செய்யலான்னு யோசிச்சாங்க. அவங்க எல்லாரும் கலந்து பேசினதுக்கு அப்புறம் மகாராணிய சந்திச்சாங்க. யுவர் மேஜஸ்டி, எங்களுக்கு தெரிஞ்சு அந்த சாபத்தை மொத்தமா அழிக்க முடியாவிட்டாலும் ஒரு வழி இருக்கு. அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா, இந்த அழகான குழந்தையோட உயிரை காப்பாத்தணும்னா இவங்க தூக்கத்திலேயே இருக்கணும். இவங்க பல 100 வருஷங்கள் தூக்கத்திலேயே இருக்கிற மாதிரி பண்ணணும். கிட்டத்தட்ட இவங்க 100 வருஷங்கள் தூங்கணும். அப்பதான் இந்த குழந்தைய நம்மளால முழுமையா சாபத்துல இருந்து காப்பாத்த முடியும். ஆனா 100 வருஷம் கழிச்சு நாமெல்லாம் யாருன்னு இந்த குழந்தைக்கு தெரியாமலே போயிடுமே. நம்ம யாரையுமே அவளோட சொந்தமா அவ ஏத்துக்க மாட்டா. கடவுளே, என்ன கொடுமை இது! என் குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா என்ன? பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண மறுபடியும் ஃபேரிஸ் எல்லாரும் கடுமையா யோசிச்சாங்க. கொஞ்ச நேரம் கலந்து பேசிட்டு மகாராணிய சந்திக்க போனாங்க. யோ மேஜஸ்டி, இத பத்தி நாங்க நிறைய ஆலோசனை பண்ணி பார்த்துட்டோம். இளவரசி எவ்வளவு நாள் தூக்கத்துல இருக்காங்களோ அந்த நாட்கள் வரைக்கும் இந்த நகரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தூங்கணும். அப்படி இருந்தாதான் இவங்க கண்முழிக்கும் போது எல்லாருமே சேர்ந்து கண்முழிப்பாங்க. அந்த சமயம் எல்லாரையும் இவங்களுக்கு தெரியும். யாராலையும் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியல. எல்லாருமே ரொம்ப வருத்தமா இருந்தாங்க. நீங்க எல்லாரும் கவனமா கேளுங்க. நாளைக்கு காலையில நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம கிங்டம்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்பிண்டோவையும் தேடி கண்டுபிடிச்சு அழிக்கணும். ஒரு ஸ்பிண்டோவையும் விடக்கூடாது. மகாராஜாவோட சேவகர்கள் அடுத்த நாள் அவங்க கையில கிடைச்ச எல்லா ஸ்பிண்டில்ஸையும் எடுத்து உடைச்சி கொளுத்தி விட்டாங்க. ஆனா அரண்மனையிலேயே இருந்த பழைய தூசி படிஞ்ச அறையில இருந்த ஸ்பிண்டில அவங்க யாரும் கவனிக்கல. வருஷங்கள் கடந்தது. இளவரசி ஒரு அழகான அன்பான பெண்ணா வளர்ந்தா. அரண்மனையில இருந்த எல்லாருக்கும் அவளை பிடிக்கும். நாள் பூரா அரண்மனையில இருந்து தோட்டத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு தன்னோட நேரத்தை கழிச்சா. அதுக்கப்புறம் இளவரசிக்கு 16 வயசாச்சு. தொலை தூரத்துல இருந்து மக்கள் வந்து அவளை வாழ்த்துனாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு எவ்வளவு அழகா வளர்ந்து நிக்கிறான்னு பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு அந்த சாபம் என் மனசுலயே இருக்கு. இத பத்தி எந்த கவலையும் படாத ராணி. நம்ம கிங்டம்ல இருந்த எல்லா ஸ்பிண்டோவையும் தான் நான் அழிக்க சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன கவலை?
வேற எந்த ஸ்பிண்டோவும் இங்க இல்ல. ஸ்பிண்டோ இருந்தா தானே அந்த ஈவில் சொன்னது நடக்கும். எனக்கும் புரியுது, இருந்தாலும் என்னால ஏத்துக்க முடியல. அந்த சூனியக்காரியோட முகம்தான் என் முன்னாடி வந்து வந்து போகுது. அவ கொடுத்த சாபம் என்னால கொஞ்சம் கூட மறக்கவே முடியல. காலை நேரம் முழுவதும் தன்னை வாழ்த்த வந்த எல்லா மக்களையும் சந்திச்சு இளவரசி நன்றி சொன்னா. அதுக்கப்புறம் ஓய்வெடுக்க தன்னோட அறைக்கு போயிட்டா. சாயந்தர நேரத்துல தனியா போய் தான் இதுவரைக்கும் பார்க்காத பெரிய கோட்டைய பார்க்கணும்னு முடிவெடுத்தா. இத்தனை வருஷம் நான் சுத்தி பார்க்காத இடம் இவ்வளவு இருக்குன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்ததே இல்ல. அரண்மனையை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஓ, அது என்னது? அங்க ஏதோ சின்ன குகை மாதிரி இருக்கு. அங்க என்ன இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும். இளவரசியோட ஆர்வம் தூண்டப்பட்டு அவ அந்த சுரங்கத்துக்குள்ள போக ஆரம்பிச்சா. அந்த சுரங்கம் ஒரு பழைய அழுக்கு படிஞ்ச அறைக்கு அவளை கூட்டிட்டு போச்சு. ஆ, இந்த மாதிரி பழமையான பொருட்கள்லாம் இங்கதான் இருக்கா? இந்த இடத்த நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. ஓ, அங்க ஏதோ மின்ற மாதிரி இருக்கே. அது ரொம்ப அழகா இருக்கு. அத நான் இப்பவே பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. இளவரசி சத்தம் வந்துகிட்டு இருந்த அந்த வெளிச்சமான இடத்தை நோக்கி போனா. பக்கத்துல போனதும் ஒரு வயதான பெண்மணி ஒரு விதமான ராட்ல யானை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தத அவ பார்த்தா. அது ஒரு ஸ்பிண்டில்ங்கிற விஷயம் இளவரசிக்கு தெரியாது. மகாராஜா தன்னோட அரண்மனையில இருந்த எல்லா ஸ்பிண்டில்ஸையும் அழிக்குமாறு உத்தரவிட்டாரு. ஆனா அந்த வயதான பெண்மணி வேற யாரும் இல்ல, இளவரசிக்கு சாபம் கொடுத்த அந்த மோசமான ஃபேரி தான். எப்படியோ அரண்மனைக்குள்ள புகுந்து மந்திர சக்தியால இளவரசிய அந்த பழைய அழுக்கு படிஞ்ச அறைக்கு வர வச்சிருக்கா. ஹலோ, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை இங்க பார்த்ததே இல்லையே. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் இங்க ரொம்ப நாளா துணி நெய்திட்டு இருக்கேன், தெரியாதா? என்ன மன்னிச்சிருங்கம்மா, இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியவே தெரியாது. இதுக்கு முன்னாடி இந்த பொருளை நான் பார்த்ததே இல்ல. இதுல எப்படி வேலை செய்யணும்னு தெரியுமா? இதுல எந்த கஷ்டமும் இருக்காது, சுலபம். தீய சக்தி நிறைஞ்ச ஃபேரியோட மோசமான திட்டம் பாவம் அந்த இளவரசிக்கு தெரியாது. அதனால ரொம்ப ஆவலோட அந்த ஸ்பிண்டில சுத்த ஒத்துக்கிட்டா. இளவரசி பிறந்தப்ப சூனியக்காரி கொடுத்த சாபத்தினால அந்த ஸ்பிண்டில தொட்ட உடனே இளவரசி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டா. என்ன அழைக்காம விட்டதுக்கான தண்டனையை தான் இன்னைக்கு உங்க அம்மா அப்பா அனுபவிக்க போறாங்க. என்ன மதிக்கலனா என்ன நடக்குங்கிறத இப்போவாவது அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். இறந்து போன இவளை கொண்டு போய் இவளோட அப்பா அம்மா கிட்ட நாம காட்டணும். அந்த சூனியக்காரி இளவரசிய அரண்மனையோட முக்கியமான பகுதிக்கு கொண்டு போய் தன்னோட அவமானத்துக்கு பழி வாங்கிட்டத மகாராணி கிட்ட தெரிவிச்சா. ஆனா அவளுக்கு அங்க ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. காலம் அப்படியே நின்னு போயிருந்தது. அங்க இருந்த எல்லாருமே அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதே நிலையில உறைஞ்சு போய் நின்னுகிட்டு இருந்தாங்க. ஏய், என்ன நடக்குது இங்க? இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்னாச்சு? ஏன் இப்படி இருக்காங்க? நல்ல ஃபேரிஸ் எல்லாரும் அவளோட சாபத்தை மாத்தின விஷயம் சூனியக்காரிக்கு தெரியாது. இளவரசியும் அரண்மனையில இருந்த மத்த எல்லாரும் ஆழமான உறக்கத்துக்கு போன விஷயமும் அவளுக்கு தெரியாது. என்னோட பழி வாங்குதல் முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த ராணி சோகமா இருக்கிறத பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா அது நடக்காம போச்சே. பரவாயில்ல, நான் நினைச்சது நடந்துடுச்சு. நான் இங்கிருந்து போறேன். இளவரசி உயிரோட இருந்த விஷயம் தெரியாமலேயே சூனியக்காரி அந்த அரண்மனையை விட்டு போயிட்டா. 100 வருஷங்கள் கடந்தது. அந்த அரண்மனையில இருந்த எல்லாமே அங்கிருந்த மக்கள் உட்பட காலத்துல உறைஞ்சு போயிருந்தாங்க. அரண்மனையை சுத்தி இருந்த அழகான தோட்டத்துல இப்ப காட்டுச் செடிகள் வளர்ந்திருந்தது. அத பார்க்க ஒரு காடு மாதிரியே இருந்தது. அந்த வழியா கடந்து போன யாராலையும் அரண்மனைய பார்க்கவே முடியல. ஒரு நாள் பக்கத்து ராஜ்யத்தோட இளவரசன் அந்த பக்கமா வேட்டைக்கு வந்தான். அவன் ஒரு சாகச விரும்பி, அதனால அந்த காட்டுக்குள்ள போக அவன் பயப்படவே இல்லை. திடீர்னு அந்த இளவரசன் தொலைதூரத்துல ஒரு விஷயத்தை கவனிச்சான். இங்க அப்படி என்ன இருக்கு? ஏதோ அரண்மனை மாதிரி இருக்கு. அது என்னவா இருக்குன்னு தெரியலையே. இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு அழகான மாளிகையை யார் கட்டியிருப்பாங்கன்னு தெரியலையே. அது என்னன்னு போய் பாப்போம். இளவரசன் பாதையில இருந்த எல்லா காட்டுச் செடிகளையும் வெட்டிக்கிட்டே போனா. கீழே விழுந்த மரத்துண்டுகள் மேல நடந்து போனா. ஒரு வழியா அரண்மனையை அடைஞ்சான்.
என் கண்களை என்னாலேயே நம்ப முடியல. ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல இப்படிப்பட்ட மாளிகையா? ஆனா இங்க ஒருத்தர் கூட இல்லையே. இவ்வளவு பெரிய அரண்மனையில ஒருத்தர் கூடவா இல்ல? இளவரசன் அரண்மனைக்குள்ள போய் பார்த்தப்ப அவன் பார்த்த காட்சிய அவன் கண்களாலேயே நம்ப முடியல. ஒருவேளை நான் பாக்குறது கனவா? இது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்ல. ஓ, வலிக்குது. அப்படின்னா இது கனவா இருக்க வாய்ப்பே இல்ல. ஆனா எதனால இவங்க எல்லாம் இப்படி சிலையா இருக்காங்க? இளவரசன் ஒவ்வொரு அறையா போய் பார்த்தான். ஒவ்வொரு அறையிலையும் மக்கள் சிலை மாதிரி உறைஞ்சு போய் நின்னுகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இளவரசி இருந்த அறைக்கு இளவரசன் போய் சேர்ந்தான். அவளை பார்த்ததும் அப்படியே நின்னுட்டான். இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா! இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்ததே இல்ல. இளவரசியோட அழகால ஈர்க்கப்பட்ட இளவரசன் அவகிட்ட போய் அவளை தூக்கி அவளோட அழகான நெத்தியில முத்தமிட்டான். அவன் அப்படி செஞ்ச உடனே அந்த சூனியக்காரியோட சாபம் உடைஞ்சு போச்சு. இளவரசி கண்களை திறந்து பார்த்தா. அவ மறுபடியும் சுய நினைவுக்கு வந்தா. அவளோட சேர்ந்து அரண்மனையில இருந்த எல்லாருமே கண் விழிச்சாங்க. மகாராணியும் மகாராஜாவும் ஆனந்த கண்ணீரோட இளவரசி கிட்ட போனாங்க. என்ன இங்க நடக்குதுன்னு யாராவது கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன் இளவரசரே. ஒரு சூனியக்காரியோட சாபத்துக்கு ஆளான நாங்க 100 வருஷமா இதே மாதிரி நிலைமையில தான் இருந்தோம். இப்ப நீங்க தான் இந்த சாபத்துல இருந்து எங்களை விடுவிச்சிருக்கீங்க. இதுக்கு கைமாறா நாங்க என்ன செய்ய போறோனே தெரியல. நீங்க என்ன பண்ணணுங்கிறத நானே சொல்றேன். உங்க பொண்ணை பார்த்த உடனே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. உங்க பொண்ணை எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுங்க. நீங்க எங்களுக்காக இவ்வளவு செய்யும் போது நாங்க இதை கூடவா செய்ய மாட்டோம்? இப்படிதான் 100 வருஷங்களா தூங்கிக்கிட்டு இருந்த அரண்மனை மறுபடியும் உயிர் பெற்றது. அமைதியா இருந்த அந்த இடத்துல இளவரசி இளவரசனோட திருமண கொண்டாட்டங்களால இசையாலையும் சிரிப்பாலையும் நிறைஞ்சிருந்தது. அவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.